கடந்த ஆட்சியில் வந்து உரிமை தொகை எப்போ கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் வந்து அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையே வந்து கொடுக்கப்படுது. அப்படின்னும் போது அப்போ இருந்த கடன் சுமை வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி தான். பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக 13 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது. அப்படின்னும் போது எப்படி 2500 ரூபா கொடுக்க முடியும்? என்னதான் வந்து சட்டசபை சில டைம் வந்து கொஞ்சம் போரிங்காக போனாலுமே இது போன்ற வந்து ஒரு காமெடியான பேச்சுகளும் திமுக வந்து பண்ணிட்டு இருக்கு. வெறும் காமெடியான பேச்சுகள் மட்டும் பண்ணாம கொஞ்சம் சீரியஸா எடுத்து உண்மையாவே மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து முன்வைக்கலாம். அதிமுக இதற்கு முன்னாடியே வந்து இந்த குதிரை பேரும் விஷயத்தெல்லாம் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது போல விமர்சனங்கள் பேசப்பட்டதா ஆல்ரெடியே பேசியிருக்காங்க. இப்போ தாவேக்கா தான் இது புதுசாக பண்ணுது அப்படின்ற மாதிரி. இதுல பாஜகவுடைய எம்எல்ஏ மட்டும் வெளிநடப்பு வந்து செஞ்சிருக்காரு. ஆமா, பாவம் ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிறதே ஒரு எம்எல்ஏ, அவரையும் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக் எடுத்து சட்டசபையை விட்டு வெளியேற வைக்கிற அளவுக்கு இந்த விவாதம் வந்து எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். என்னதான் கருத்து முரண்பாடு வேறுபாடு எல்லாம் இருந்தாலும் கூட நீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அனைத்து கட்சிகளுமே வந்து ஒன்று கூடுறது வந்து பார்க்கவே ஒரு நல்ல விஷயம். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. நான் உங்க நவீன். இந்த திமுகவுக்கு கண்டென்ட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசின விஷயத்தையே வந்து திருப்பி திருப்பி வந்து பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். ஆனா இந்த திமுகவுக்கு மட்டும் கண்டென்ட்டே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சும்மா எதையாவது ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காகவே பேசுவாங்க போல. இன்னைக்கு கூட வந்து என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் அவர்கள், அதாவது மக்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு, கெட்டதும் மாற்றம் தான் நல்லதும் மாற்றம் தான், இந்த பட்ஜெட் மொத்தத்துல மக்களுக்கே ஏமாற்றம் அப்படின்ற தெரியல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஐடிவிங்க எழுதி கொடுத்துருக்கோன்னு தோணுது. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் பேசும்போது 2500 ரூபாய் இன்னும் வந்து கொடுக்கல, சிலிண்டர் கொடுக்கல, இப்படிலாம் வந்து பேசிட்டு. ஆக்சுவலாக அது வேளாண் பட்ஜெட் தொடர்பான விவாதம் தான். பட் அதில் இப்படி பேசுகிறாரு. எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, அவங்களுடைய அப்பா அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சார் வந்து தன்னுடைய சொத்து மதிப்பு காட்டும்போது 10,000 தான் இருந்துச்சு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுபோல் லண்டன் ட்ரிப்லாம் வந்து போயிட்டு வந்தேன். மேபி அந்த பணம் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த உதவித்தொகையை வச்சு அடுத்து வந்து அமெரிக்கா, பிரிட்டன் அந்த மாதிரி ஏதாவது போவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த பணம் தேவைப்படுது நினைக்கிறேன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் தாண்டி கடந்த ஆட்சியில் வந்து உரிமை தொகை எப்போ கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் வந்து அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையே வந்து கொடுக்கப்படுது. அப்படின்னும் போது அப்போ இருந்த கடன் சுமை வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி தான். பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக 13 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது. அப்படின்னும் போது எப்படி 2500 ரூபா கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் அவங்க அந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணாமல் அதை வந்து அது இந்த 1000 ரூபாவை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்து இருக்காங்க. நிதிநிலைமை சரியானதுக்கு பிறகு அந்த 2500 ரூபாய் கொடுப்பாங்க. உங்களை மாதிரி வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவங்க இருக்க போகிறது கிடையாது. ஆமா, நிறைய கேள்விகள் எல்லாருமே முன்வைக்கிறது என்னன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதே தான் தொடர்ச்சியா செய்து அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. திமுகவுடைய திட்டங்களை தொடர்ச்சியா வந்து செய்யறது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய திட்டங்கள் கூட அவங்க வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் வராங்க. ஏன்னா கறவை மாடுகள் விஷயம்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. ஸோ அதை தொடர்றாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க சொல்றாங்க திமுகவுடைய திட்டங்கள் மட்டும் தான் தொடர்றாங்க. திமுகவுடைய திட்டங்கள் அப்படி கிடையாது. நீங்க கைவிட்ட திட்டங்களையும் சேர்த்துதான் தாவேக்கா வந்து தொடருது அப்படின்ற ஒரு விஷயமே புரியாம அவங்க இன்னுமே வந்து தாவேக்காவை எதுக்கு விமர்சனம் பண்ணணும்னு தெரியாமலே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்து எழும்புது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூட வந்து சொன்னாரு, நீங்க இடம் மாறிட்டு இருக்கீங்க, ஸோ துதி பாடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு இவர் காமெடி பண்றதா நினைச்சு அதுக்கு அடித்தளமே நீங்க தான் அப்படின்ற ஒரு பார்வையில தான் வந்து அவரும் பேசியிருந்தாரு. என்னதான் வந்து சட்டசபை சில டைம் வந்து கொஞ்சம் போரிங்கா போனாலுமே இது போன்ற வந்து ஒரு காமெடியான பேச்சுகளும் திமுக வந்து பண்ணிட்டு இருக்கு. வெறும் காமெடியான பேச்சுகள் மட்டும் பண்ணாம கொஞ்சம் சீரியஸா எடுத்து உண்மையாவே மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து முன்வைக்கலாம். சும்மா மகளிர் உரிமை தொகை எப்போ தருவீங்க, உடனே வந்து சிலிண்டர் 6 சிலிண்டர் எப்போ வந்து தருவீங்க, இப்படியே வந்து கேட்டுட்டு இருக்குது. எனக்கு சரியான ஒரு எதிர்கட்சி வாதமா வந்து தெரியல. திமுக மட்டுமில்ல அதிமுக
அதிமுகவும் அதான் பண்ணாங்க. அவர் பேசும்போது குதிரை பேரம் அப்படின்னு சொன்னாரு. கடன் வந்து இப்பவே 20,000 கோடி வாங்கிட்டீங்க அப்படின்னு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அந்த 20,000 கோடியில கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்து ஆல்ரெடி வாங்கின கடனுக்கான வட்டியே வந்து போடும் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி அப்படிதான் இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க இந்த 3 மாசத்துல. அந்த வட்டி கட்டுறதுக்கான அமௌண்ட், அந்த கடனை யார் வாங்கினதா? இந்த 2 திராவிட கட்சிகளும் தான். கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி அவங்க விட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கான வட்டியும் இந்த அரசு தான் கட்டி ஆகணும் அப்படின்னு கடன் வாங்க தான் செய்வாங்க. இந்த அடிப்படை புரிதல் இல்லாம அவர் பேசுறாரோ அப்படின்னு வந்து தோணுச்சு. நம்ம குதிரை பேரம் அப்படின்னு வந்து பேசும்போது அமைச்சர் ஆதவர்ஜன் இருந்தது, அமைச்சர் CTR நிர்மல்குமார் இருந்து, நாங்கள் ஒன்றும் கூவத்தூர் மாதிரி பண்ணல, அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்து வராங்க. ஸோ இந்த அசிங்கம் அவருக்கு தேவையா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா 2017 கோவத்தூர்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கல. அவங்களா விருப்பப்பட்டு தான் இங்கே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு வந்து இணையறாங்க. அது வந்து பல பேர் சொன்ன விஷயம் வந்து கட்சி தலைமை சரியில்லை அப்படின்னு அவர் மேலே வச்சக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஸோ அதுதான் பதவி இல்லைங்க. செங்கோட்டையிலேருந்து இன்னைக்கு CV சண்முகம், விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாமே அதை தான் வந்து சொல்றாங்க. அப்படின்னும் போது அது அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். இல்லை, இதுக்கு நீங்க வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு வந்து அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ராஜினாமா பண்ணதுக்கு காரணமே வந்து தாவேக்காவில் போனா வந்து அவங்களுக்கான பதவி வந்து வழங்கப்படும், அமைச்சர் பதவி இப்படி எல்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சு போனாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே அங்க கிடைக்கலன்றதுனாலதான் எங்க மீது வந்து இது போல எல்லாம் பழி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களுமே அவங்க வச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில தகவல் படி நான் கேட்டது என்ன அப்படின்னா, அதிமுக இதற்கு முன்னாடியே வந்து இந்த குதிரை பேரம் விஷயத்தெல்லாம் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது போல விமர்சனங்கள் பேசப்பட்டதா ஆல்ரெடியே பேசியிருக்காங்க. இப்போ தாவேக்கா தான் இது புதுசா பண்ணுது அப்படின்ற மாதிரி முன்வைக்கிறது வந்து அது சரியில்லையோ அப்படின்னு கருத்துக்களும் மக்கள்லாம் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு விவாதமும் வந்து சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசியிருந்தாங்க. நீட் தொடர்பான விவாதம், ஒரு தீர்மானமும் வந்து தமிழக அரசு வந்து போட்டிருக்காங்க. தீர்மானம் போடுறது அப்படின்றது வந்து ஆல்ரெடி திமுகவும் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இதுலேயும் வந்து திமுகவினருக்கு இது தகுதி இருக்கல, திமுக இதை பேச தகுதி இருக்கான்ற ஒரு கேள்விதான் மீண்டும் மீண்டும் வந்து எழுது. ஏன்னா நீட் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது அங்கே இருந்தது வந்து திமுகவினுடைய MP தான். அதே வந்து சட்டமன்றத்தில் ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அனிதாவினுடைய மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட உட்காந்து வந்து அவங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த நீட் எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாட்டில் திரு விஜய் அவர்கள் இருந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகும் வந்து அதே நிலைப்பாடு தான், இப்பவும் அதே நிலைப்பாட்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு. இதுலதான் திமுக என்ன சொல்லிக்குது அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவுலாம் கொடுத்துருந்தோம். நீட் எதிர்ப்பு வந்து எப்பவுமே வந்து எங்ககிட்ட இருந்துட்டே இருக்கு. விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த நேரத்துல ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க இல்லை. ஏன்னா அவங்க பண்ணது வேற, அங்க சிஜேபி பண்ணது வேற ஒரு மோட்டிவுக்காக, இங்க திமுக பண்ணது வேற ஒரு மோட்டிவுக்காக. சிஜேபி வந்து ஃபேர் நீட்காக வந்து போராடினாங்க, இங்க வந்து பேன் நீட்காக வந்து போறாங்க. அங்கே ஒரு பெரிய முரண் இருக்குல்ல. ஆமா, இப்போ வந்து இதற்கான இப்போ தாவேக்காவுடைய ஹெல்த் மினிஸ்டர் தான் இந்த தீர்மானத்தையே இப்போ வந்து கொண்டு வந்திருக்காரு. தாவேக்காவுக்கு இதன் மீது பெருசா வந்து விருப்பம் இல்லை, இதை பத்தி அவங்க கண்டுக்கலன்னா ஏன் இந்த தீர்மானத்தை முதல்ல அவங்க கொண்டு வரணும், அதை யோசிக்கணும் இல்லையா? தாவேக்காவுக்கு அக்கறை இருக்கிறதுனாலதான் இந்த தீர்மானத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டாலுமே ஒரு விஷயம் நல்லதா நான் வந்து பாக்குறேன். இதுக்கு வந்து அதிமுக, தேமுதிக இவங்க எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, திமுகவும் ஆதரவு கொடுக்குறாங்க தான். பட் ஆனா இது வந்து சரியான முறையில கொடுக்கலாம். அதை வந்து குறை சொல்லி அதுக்கு அடித்தளமே நாங்க தான் அப்படின்னு இந்த பெருமை பாடுற விஷயத்திலேயே வந்து திமுக இருக்கிறது தான் கொஞ்சம் பார்க்க வந்து வேடிக்கையா இருக்கு. நீங்க ஆதரவு, உங்களுடைய நிலைப்பாடு ஓகே, ஆதரவும் நீங்க கொடுத்துட்டீங்க, அது ஏன் இந்த தற்பெருமை ஏன் உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி காலங்காலமா இருந்துட்டு தான் வருது. இப்ப இருக்கக்கூடிய இந்த பேட்சுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுமே அதுதான். ஸோ ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் தான் வந்து பண்ணோம். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே வந்து அது மாணவர்களுடைய போராட்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து திமுக பாருங்க எங்களால் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க, அது எடுபடல. ஸோ இந்த மாதிரி எங்கே போராட்டம் நடந்தாலும் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்றது வந்து இவங்களுடைய முழு நேர வேலையாகவே இருக்குது. ஸோ அதுதான் இப்பயும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆமா, இதுல பாஜகவுடைய எம்எல்ஏ மட்டும் வெளிநடப்பு வந்து செஞ்சிருந்தாரு. ஆமா, பாவம், ஒரே ஒரு எம்எல்ஏ, இருக்கிறதே ஒரு எம்எல்ஏ, அவரையும் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக் எடுத்து சட்டசபையை விட்டு வெளியேற வைக்கிற அளவுக்கு இந்த விவாதம் வந்து எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். என்னதான் கருத்து முரண்பாடு வேறுபாடு எல்லாம் இருந்தாலும் கூட நீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அனைத்து கட்சிகளுமே வந்து ஒன்று கூடுறது வந்து பார்க்கவே ஒரு நல்ல விஷயம். மாணவர்களுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய
கட்சிகள் வந்து குரல் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்ம பாராட்டவே வேண்டும். ஏன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் கூட வந்து அங்க நிறைய விஷயங்களை வந்து எக்ஸாம்பிளோட வந்து விளக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாவே மக்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது. அவங்க அந்த அளவுக்கு தெளிவாகவும் அதுல வந்து விளக்குனதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்து இருக்குமே. இப்போ இன்னொரு விஷயமும் வந்து அனைத்து கட்சியுமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, FCRA இதுக்குமே வந்து எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மசோதா வந்து திரும்ப சட்ட திருத்த மசோதா ஆக்சுவலி எப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபாரின்ல இருந்து நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் வருது இல்லையா, NGOஸ்க்கோ ட்ரஸ்ட்ஸ்க்கோ ஃபண்ட் வருது, அது வந்து ப்ராப்பரான முறையில் செலவிடப்படுதா அப்படின்றது. ஆமா, ஏன்னா அந்த ஃபண்ட் முக்கியமா வந்து இந்த சிறுபான்மையான மக்களுக்காக இந்த ஒரு அரசு பள்ளிக்கூடம், அதாவது அரசும் தனியாரும் சேர்ந்து பள்ளிக்கூடம் கட்டுறதா இருக்கட்டும். ஸோ இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கான பள்ளி செலவு, மருத்துவ செலவு, இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் அது எல்லாமே. ஸோ இதில் வந்து மத்திய அரசு வந்து எல்லாமே தன் கட்டுப்பாட்டுக்கு வரா மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது, அது மாநில அரசுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. அவங்களோட உரிமைகளை வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதனால சின்ன சின்ன என்ஜிஓலாம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் வாங்கக்கூடிய என்ஜிஓக்கள் தான் வந்து செயல்படும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது சிறிய அளவில் செயல்படக்கூடிய என்ஜிஓக்கள்லாம் இதனால மூடப்படும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்காமலே வந்து போயிடும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மாநில அரசு வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஸோ இதுக்குமே வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதிமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னா, நாங்கள் நடுநிலையா இருக்கோம், நாங்கள் வந்து ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, மத்திய அரசுக்கு வந்து இதுல சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிப்போன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. திமுக தாவேக மற்ற கட்சிகள் வந்து எதிர்த்து இருக்காங்க. பட் அதிமுக வந்து நடுநிலையா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல. ஆமா, இருந்தாலுமே வந்து முழு எதிர்ப்பும் தெரிவிக்காம ஆதரவும் தெரிவிக்கிறது முடியாது இல்ல, அவரோட திட்டுவார் இல்ல அப்புறம். ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆல்ரெடி கட்சியும் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாஜகவினுடைய கூட்டணியும் இல்லை அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நிறைய இப்போ இடி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றதால அவங்க கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் பார்லிமெண்ட்லேயே அது வந்து கொண்டு வரப்பட்டாலும் வந்து அதிமுக நிலைப்பாடு இதுவாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆமா, என்னதான் சட்டமன்றத்துல ஒரு காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு புறம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேனி மாவட்டத்துல மேகமலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில வாழக்கூடிய கிட்டத்தட்ட 5000 பழங்குடியின மக்களை வந்து உச்சநீதிமன்றம் வெளியேற சொல்லிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வனவிலங்குகளை பாதுகாக்கவும் காட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இப்படி ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க பல தலைமுறைகளா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கிடையாது, ஒரு சில வருஷங்கள் கூட கிடையாது, பல தலைமுறைகளா வாழும் பொழுது ஸோ பழங்குடியினரை தான் விலங்குகளை அந்த அளவுக்கு பாதுகாப்பாங்க. ஸோ காடுகளை பாதுகாக்கிறதுல அவங்களுக்கு ஒரு முக்கிய ரோலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் நிறைய அங்க தொழிற்சாலை நிறுவனங்கள்லாம் வந்து அதுக்கான முயற்சியெல்லாம் நிறைய பேர் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஆய்வுக்கூடம் நடத்துறதுக்குலாம் வந்து பெர்மிஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தடை விதிக்காம இப்படி வந்து அங்க பல காலமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கிராம மக்களை வெளியேற சொல்றது வந்து அது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குரலும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல சீமான் அவர்கள் கூட வந்து அந்த எக்ஸ் தள பதிவெல்லாம் வந்து பதிவிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் நிறைய பேர் கவனிக்கணும், இதுக்காக வந்து கண்டிப்பா கை கொடுக்கணும், இதுக்காக எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்கு. ஏன்னா பழங்குடியின மக்கள் வந்து ஒரு பாரம்பரிய மக்கள், அவங்க அந்த காடுகளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலையை நம்ம செய்ய விட்டாலே அது பாதுகாக்கப்பட்ட ஒன்றாதான் இருக்கும். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி வெளியேறிட்டா இது ஏதோ வந்து இப்போ நிறைய பேர் தொழில் நிறுவனங்கள்லாம் தொடங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து காட்டிலையும் போய் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அது உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மேலே இந்த விஷயத்தில் நம்ம திரு சீமான் அவர்களை பாராட்டலாம். ஏன்னா வந்து எந்த கட்சி தலைவரும் இதை பற்றி பேசவே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பல பேருக்கு வந்து தெரியல. அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதை பார்த்து மற்ற தலைவர்களும் இதை பேசணும். திமுகவோ அதிமுகவோ தாவேக அரசே வந்து பேசணும். ஏன்னா இப்போ அவங்க தான் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த மக்கள் நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வேற தொழிலும் வந்து தெரியாது. அவங்க நம்ம நகர்ப்புற வாழ்க்கையில அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அவங்களுடைய உலகம் அப்படின்றது வேற, நம்மளுடைய உலகம் அப்படின்றது வேற. திரு விஜய் அவர்களே சுறா படத்துல வந்து அந்த மீனவர்களுக்கு ஆதரவா வந்து போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டு அவங்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக கூடாதுன்றது தான் அதோட மோட்டிவ். ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இப்பவும் இருக்கு. ஸோ முதல்வர் அவர்கள் இதை கவனத்துல கொண்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம கேட்டுக்கலாம். இதே போல மற்றொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.